ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பல்வேறு பணிகள் இருக்கிறது என்று சொல்லும்போது பதஷ்டப்பட்டு காலங்கத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய அவசியம் என்ன? நாட்டின் எதிர்காலம் என்று வந்தால் அது நாளைய தலைவர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய மாணவ செல்வங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை, அப்படி மீது வைத்திருக்கின்ற அன்பு. அதன் காரணமாகத்தான் ஒவ்வொரு முறையும் நம்முடைய போர்டு எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது நாம் அவர்களை ஊக்கப்படுத்துகிறதுக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த வாழ்த்து செய்தி சொல்லுகிறார் என்று சொல்லும்போது இன்னைக்கு 5ஆம் வகுப்பு பிள்ளைங்களுக்கு அந்த பிரஷரை ஏற்றுகிறார்களே, அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் இதை நான் சொல்கிறேன். பெற்றவங்க நான் வைக்கின்ற வேண்டுகோள், தயவு செய்து இது போன்று ஏதாவது உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி 5ஆவதுல ஃபெயில் உங்க பிள்ளை ஃபெயில்னு நீ ஒத்துக்க அப்படின்னு தயவுசெய்து கையெழுத்து வாங்க. தயவுசெய்து எதிர்த்து கேள்வி கேளுங்கள். இது எப்படி சாத்தியப்படும் என்று எதிர்த்து கேள்வி கேளுங்கள் என்பதற்காகத்தான் உடனடியாக நம்முடைய பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் மூலமாக இதை வெளிப்படுத்த வேண்டும். ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. எனக்கு மேல் இருக்கின்ற தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அடுத்த நிமிஷமே இது சார்ந்து நீ உடனடியாக நீ ஒரு நல்ல தெளிவான ஒரு செய்தியை நீ பத்திரிகைத்துறை ஊடகத்துறை நம்ம சொல்ல வேண்டும் என்று சொல்லுங்க. அந்த அடிப்படையில் தான் உங்களையும் நான் சந்தித்து சொல்லியிருக்கிறேன். ஆக இதை மக்களிடம் பெற்றோர்களிடம் எடுத்து செல்கிற பணியில் நீங்களும் ஈடுபட வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை வைப்பதற்காகத்தான் உடையாக அழைத்திருக்கின்றனர். என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. திருவள்ளூர் ஸ்கூல்ல வந்து ஒரு மாணவி இறப்பு காரணம் இது வரைக்கும் என்னன்னு தெரியல. நம்ம கலெக்டர் வந்து கவர்மெண்ட் சப்மிட் பண்ணிட்டாங்க. ஒரு குழு ஒன்றா அமைச்சிருக்கீங்க. என்னென்ன அது ஏற்பட்டாங்க? இல்லை, அது முழுமையாக அதுக்கான காரணம் வந்ததுக்கு பிறகு நான் சொல்லேன். அறக்குறையாக நாங்கள் சொல்லக்கூடாது. நாங்கள் இந்த கமிட்டி ரிப்போர்ட் வந்ததுக்கு முன்னாடி முழுமையாக உங்களுக்கு அதை தெரிவிப்பேன். முக்கியமாக முகலாயர்கள் குறித்த அந்த பாடப்பிரிவு தொடர்ந்து நான் சொல்றேன். என்சிஆர்டி அண்ட் இந்த என்இபி அப்படிங்கிற பொழுது ஒரு ரொம்ப சாதாரண ஒன்னே ஒன்று சொல்றேன். ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் சார்ந்த நல்ல அறிவுள்ள ஒரு அறிவு சார்ந்த ஒரு கருத்துக்களை சொல்லும்போது ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் பஸ் அதை டினை பண்ணுமா? அப்பப்பா இது ரொம்ப நல்லா இருக்குப்பா, இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு நம்முடைய மாணவ செல்வங்கள் இதுதான் ஏற்றக்கூடியதா இருக்குன்னு தானே ஒரு அரசாங்கம் அது ஆசையாக தானே பார்க்கக்கூடும் அதில். ஆனால் நாங்கள் இன்னைக்கு அது வேணாம் என்று சொல்லிக்கிறோம்னா நம்முடைய பத்திரிகைத்துறை நண்பர் கேட்குற மாதிரி தான். என்சிஆர்டி மூலமாக ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய வரலாற்றையே மறைச்சிடுவாங்க. அந்த வரலாற்றே திருச்சி பேசப்படும். நம்ம யாரெல்லாம் சின்ன வயசுலேருந்து படிக்கும்போது யாரெல்லாம் ஐயோ அவெல்லாம் தேச விரோதிப்பா, நம்ம யாரெல்லாம் சும்மா இன்னைக்கு தைரியமாக அவங்க சொல்கிறாங்க ஐயோ அவளாம் தான் ஏன் தியாகின்னு பேசுகிற அளவுக்கு நீங்கள் மாற்றுகிறார்கள். ஆக இது ஒரு சான்று தான். இப்போ என்சிஆர்டி உள்ள நுழைஞ்சிருச்சுன்னா எஸ்சிஆர்டிக்கு வேலையே இல்லாமல் போயிடுவீங்க. நாங்கள் அங்கேருந்துட்டு யாரை நல்லவன் சொல்லி அந்த பிள்ளைங்க நல்லவன் சொல்லிக் கொடு, நாங்கள் அங்கேருந்து யாரை நாங்கள் கெட்டவன் சொல்கிறோம் அவன் கெட்டவன் சொல்லிக் கொடு என்கிற நிலைமைக்கு வந்துவிடும் என்பதற்காகத்தான் தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ட்ராப் அவுட் ரேஷியோ ஒன்னே சொல்கிறேன். 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு பிள்ளைங்களுக்கு நாங்கள் வந்து எக்ஸாம் வைக்கிறோம். நாங்கள் அப்படி வைக்கும்போது அந்த பிள்ளைங்க ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் 3ஆம் வகுப்பு பிள்ளைங்களை வீட்டில் உட்காரச்சு எப்படி அட்வைஸ் பண்ணீங்க? அந்த குழந்தைங்க என்னன்னு தெரியும். அப்பா நான் கடனை உடனே வாங்கி கஷ்டப்பட்டு நான் சேர்த்துட்டேன்ப்பா, இப்படியாச்சும் இதில் நீ பாஸ் பண்ணிப்பா, நீ உட்காந்து படிப்பா. அந்த பிள்ளைங்க அதை உங்களை அந்த சாக்லேட் சாப்பிட்ற வயசு அந்த பிள்ளை உங்களை பார்த்துட்டே இருக்கீங்க. அப்பா இதை நமக்கு சொல்கிறாருப்பா என்ன, அந்த ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்க. நீங்கள் எல்லாருமே சொல்கிறேன், தரமான கல்வி வழங்க வேண்டும் என்பதற்கு தான் ஒவ்வொரு செக்டார் பேசிஸும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் புதிதாக திட்டத்தை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க அதர் ஸ்டேட்ஸ்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் 6ஆம் வகுப்புலேருந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கான எஸ்சிஆர்டி இப்போ நாங்கள் பேச ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் இப்போ அந்த குழு போட்டு இப்போ அடுத்த கல்வியாண்டில் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி நம்ம கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோமே. இன்னைக்கு இருக்க ட்ரெண்டுக்கு அறிவு சார்ந்த சமுதாயம் 51AH என்ன சொல்லுது? நமக்கு ஒவ்வொரு குடிமகனையும் அறிவு சார்ந்து சிந்திக்க வைக்க வேண்டும், அறிவு சார்ந்து அவனுக்கு கல்வியை கொண்டு செல்ல வேண்டும் என்றான சொல்றாங்க. ஆக இன்றைக்கு அரசாங்கம் கொண்டு வருகின்ற இப்போ ஆர்டி ஆக்ட் நம்ம கொண்டு வரோம்னா அதில் பல சரத்துகள் சுப்ரீம் கோர்ட்டோட டைரக்ஷன்ல கொண்டு வரப்பட்டதான் ஆக்ட். அப்போ இதை பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்றது. அப்போ சுப்ரீம் கோர்ட்டோட டைரக்ஷனை எதிர்த்து போகின்ற அளவிற்கான பல வேலைகள் தான் இன்னைக்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை ஒவ்வொரு மாநிலம் தான் அறியும். நமக்கு இன்னைக்கு என்ன தேவை, நாம என்ன பேசும்போது கேரளா அப்படி பேசாது, அவங்க வேற மாதிரி பேசுவாங்க, வெஸ்ட் பெங்கால் வேற மாதிரி பேசுவாங்க. ஏன்னா அவங்க மாநிலத்துக்கு என்ன தேவை என்பது அவங்களுக்கு தெரியும் என்பதற்காக தான் சொல்றேன். இதுல ஒரு பெரிய அண்ணன் மனப்போக்கோட நான் சொல்றத ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல், இந்த சைஸ் தான் பண்ணி எல்லாருமே போட்டுக்கிற மாதிரியான சொல்கின்ற வேலையைத்தான் அதை எஜுகேஷன் செய்யாதீர்கள் என்பதற்காக நான் சொல்றேன். தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.